ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமுட் மொபைல் ஆப். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது கடல் பாசி செய்கிறதுக்கு 100 கிராம் அளவு நம்ம அகர் அகர் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 3 கப் காய்ச்சாத பால் இந்த மாதிரி நம்ம எடுத்து காய்ச்சிக்கணும். அடுத்து 2 கப் தண்ணி நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். அகர் அகர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பால் கொஞ்சம் நல்லா ஆறிடட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி போட்டுருந்தோம் இல்லையா, அகர் அகர் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி அடியில் போய் உட்காந்துரும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அடுத்ததான் இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 1 டம்ளர் பாலில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்சடு பாதாம் பவுடர் இருக்குங்க இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ இதுவும் நல்லா கரைஞ்சி சுண்டிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த பாதாம் மிக்ஸ் பால் இருக்குது இல்லையா, அதை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றி இப்போ இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுத்து நம்ம 3 டம்ளர் பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் அடியில் பாதாம் முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். அது சூடாக இருக்கும்போதே அந்த அகர் அகர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் ஃபுல்லாக செட்டில் பண்ணி ஊற்றிடணும். ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறின உடனே மேலே நம்ம தூவி விடணும். நீங்கள் சூடாக தண்ணியாட்டம் இருக்கும்போதே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மேலே எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதனால் உங்களுக்கு மேலே ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே மேலே தூவி விட்டிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அகர் அகர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் கூலிங்காக. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.